இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை. பயமுமில்லை கலக்கமில்லை. மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை. பயமுமில்லை கலக்கமில்லை. மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை. பயமுமில்லை கலக்கமில்லை. மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா. என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள், ஓ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ஓ ராஜாக்களோடு அமர்த்தினீரே, ஓ புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். ஆமென். உந்தன் கிருபைகளை, ஓ அவருடைய கிருபைகளை எண்ணும் போதுதான், ஓ ஹல்லேலூயா, அவருடைய மகிமை நினைக்கும் போதுதான், ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ அவருடைய மகிமை, ஓ அவருடைய மகிமை, அந்த ஹல்லேலூயா சொல்லும் போது அவருடைய மகிமை அவ்வளவா இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ அந்த பரிசுத்தரை நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம், அந்த பரிசுத்தரை நாம் துதித்து கொண்டு இருக்கிறோம். அவரை பாடுவதால் நமக்கு தோல்வி இல்லை, அவரை துதிப்பதனால் நமக்கு குறைவே இல்லை. ஆமென். ஆண்டவரே பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ இந்த இடம் முழுவதும் ராஜா உம்முடைய ஜெக்கினா மகிமையினால நீ நிரப்பி கொண்டு இருக்கிறீரப்பா. ஓ வானம் திறக்கப்பட்ட கூடாரத்தில் தேவதூதரோடு பாடிக்கொண்டு இருக்கிறோம், தேவதூதரோடு ஆராதிக்க போறோம். ஓ ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ கர்த்தர் எழுந்தருளும் போது ஓ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் என் தேவன் எழுந்தருள போகிறீரப்பா. நீர் எழுந்தருளும் போது இதுக்கு விரோதமா எழும்பிக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க ராஜா. ஹல்லேலூயா. ஓ செவிகள் திறக்கப்படட்டும். ஆவியானவரே மை துதிக்கிற ராஜா, உம்முடைய கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்முடைய கம்பீர சத்தத்தை நாங்கள் அறியணும் ராஜா, நாங்கள் கேட்கணும் ராஜா. ஓ எங்க செவிகள் திறக்கப்பட்டு எங்க கண்கள் திறக்கப்பட்டு பரிசுத்தமாகி உம்மை ஆராதிக்க, மறுரூபமாகி ஆராதிக்க உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். இந்த வானம் திறக்கப்பட்ட இடத்துல இந்த கிராமத்தில் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்கள் மனம் திரும்பும், எங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். கூடாரத்தை பேழையை சுற்றி 4 தேச கிராமங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே அப்பா மனம் திரும்பி செவி கொடுத்து வரத்தக்க தடைகள் உடக்கப்பட்டு அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா என்ன எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, இன்னும் பயத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா போன வாரம் சொன்னீங்களே ராஜா, அப்பா நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இன்றே திரும்புங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவிடுச்ச நீரப்பா. ஆண்டையில் பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே அதே போல விசுவாசத்தை கொடுத்து கர்த்தர் மகிமைப்பட முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை தாங்கி செவித்து வருகிற குடும்பங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஓய்நாள் ஆராதனை செவித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட திறப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பொறுப்படுத்துகிற ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா அப்படின்னு மகிமைக்காக நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தரை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறப்பா. ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நினைத்தா ஏதும் தடை இல்லப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நான் ஒரு சாட்சிகளை சொல்லி ஹல்லேலூயா ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. போன வாரம் கூட என்னுடைய வாழ்க்கையில் மனசு ஒரு துக்கமாக இருந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்தை நடத்தினார். கவலையாக இருந்துச்சு. ஆனாலும் ஹல்லேலூயா துக்கத்தை என்ன செஞ்சார்? மாற்றினார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஊழியத்தில் பலிபடத்தில் நம்ம சந்தோஷமாக தான் ஆராதிக்க முடியும்.
முழு உள்ளத்தோடு தான் ஆராதிக்க முடியும். அதே போல் ஒரு அம்மாவுக்கு ஆண்டவர் பொருத்தனை பண்ணாங்களாம். எனக்கே அதிசயமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நம்மளுக்கு யாருன்னு முகம் தெரியாது. அல்லேலூயா. 1000 ரூபா நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். இந்த திருமணத்துக்கு வந்திருக்குச்சுல கர்த்தருடைய அந்த ஆலயத்தில் எனக்கு ஒன்று இது ஆட பண்ணி பொருத்தனையை செபிக்க சொல்லுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. அதே போல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ பொருத்தனைகள் என் தேவனாய கர்த்தர் நிறைவேற்றி என்னைய கிடந்த வாரம் ஒரு பொருத்தனையாக நிறைவேற்றினார். போன வாரம் ஹல்லேலூயா உங்கள் கிருபை அந்த பாட்டு தான். நான் ஒரு ஏழை மகளாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த பாட்டு எனக்கு அதிகமாக படிப்பேன். அந்த பாட்டை நினச்சி என் தேவனுக்கு நன்றி சொல்ல. எந்த பிரச்சனை வந்தானே, எந்த சோறு வந்தானே, நீர் ஆதியில செய்த அந்த உறவுகள் எனக்கு குறையக்கூடாதப்பா. என் தேவனோட உங்களுடைய வருகைக்கு வரத்தட்டும் ஆண்டவரே. நான் என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு உதவி செய்து நான் மறிக்கணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. என் வாஞ்சை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். என்ன நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நான் எதற்காக சொல்லினா, நீங்கள் ஒரு மாடு ஹல்லேலூயா எதிர்பார்த்துருப்பீங்க, 2 தந்திருப்பார். இவளுக்கு ஒரு ஆடை நினச்சிருப்பீங்க, ஒரு சம்பளத்தை நினச்சிருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் நினச்சிருப்பீங்க. ஆனால் போன வாரம் என் ஆண்டவர் என்னோட சொன்ன வார்த்தை தான் சொன்னேன். இந்த வாரம் சொன்னார், கர்த்தரை நம்புறனோ செழிப்பாணி சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பரிசுத்தர் அவர். சகோதரி சொன்னதை போல ஆசாரியனுடைய கால் பரிசுத்தமாக இருந்தால் ஆசீர்வாதம் வரும். ஆசாரியன் வந்து ஒருபோல செபித்தான். ஹல்லேலூயா. காணிக்க தந்தவர்களுக்கும் செபிக்கணும், காணிக்க தராதவர்களுக்கும் செபிக்கணும். ஒரு வீட்டுக்கு கூட சில எல்லாத்துக்கும் ஒருபோல செபிக்கிறது தான் ஆசாரியன். ஹல்லேலூயா. ஒருத்தர் பலவீனமாக இருக்குச்சில நம்ம சேர்ந்து செபிக்கிறதா ஆண்டவருடைய ஊழியம். இந்த நாட்களை கூட செய்யப்பண்டித்தனுக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்கள் கரம் அவங்களே தொட்டு விடுதலை கொடுக்கட்டப்பா. அவங்க ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து நீர் மீண்டும் அவங்களை பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பாவம் நீர் மனையிறங்குற தேவன் ஆண்டவரே, நீர் மன்னிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் செய்வே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக வீட்டுக்கு வர உதவி செய்யுங்கப்பா. ஆமேன் ராஜா. நீர் கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போ நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தரை நம்பி இருக்கீங்க. போன வாரம் ஆண்டவர் சொன்னார், செய்தி நம்மளுக்கு கொடுக்க சொல்ல இதை சொன்னால் அது மாற்றம் வந்துடும். அதனால் செய்திக்கு முந்தி நான் சொல்லி செய்தி வேறு. அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல இந்த நாட்கள் இந்த ஒரு வாரத்தில் அவர் சொன்னார்ல, நாளைக்கு இல்லைம்மா இன்னைக்கு அது நிறைவேற்றி இருப்பார். விசுவாசம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறார்? நீதிமொழிகளில் இருக்குது, கர்த்தரை அவரை நம்ம இது மாதிரி நம்பலையா, அப்போ அவிசுவாசம் வந்துட்டு. அல்லேலூயா. ஒரு ஆசான்கிட்ட கொடுக்கத நான் விதைக்கிறேன், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் நம்பலையா, இது வரைக்கும் நான் உபவாசம் போடலையா, இது வரைக்கும் நான் காத்திருக்கலையா, இது வரைக்கும் நான் நம்பாமல் இருந்தேனா? அப்படி இல்லை. இந்த வாரம் சொல்லார், கர்த்தரை நம்புகிறேன். நான் செவித்து கொண்டே இருக்கேன். விளைவினம் தான், ஆனாலும் படுத்துடதே செவிக்கும். கர்த்தரை நம்புகிறவரும் செழிப்பானி சொல். நீங்கள் முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, சோதரம் நான் நம்புதே ஆண்டவரே, நான் செழிப்பேன் ஆண்டவரே. அதே போல் மேற்கூட்டத்து கூட ஒரு குடும்பம் தண்ணி பொறுப்படுத்தாங்க. அல்லேலூயா. இது 2 குடும்பம் தண்ணிக்கு பொறுப்படுத்தாங்க. அல்லேலூயா. தாகும் தனியும். அல்லேலூயா. நான் முத வருஷந்தோறும் நான் தந்துருவேன்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு குடும்பம் பொறுப்படுக்கலாம் எப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது வெளியே உள்ள ஆள் தான். நான் சொன்னேன், ஒரு சாப்பாடு போட்டால் 10 பேர் போடலாமா, ஒரு தண்ணிக்கு 3 நாளுக்கு கொடுத்தவிய 10 பேர் கொடுக்கலாம், எத்தனையோ தேவை இருக்குது ஆண்டவருக்கு அப்படின்னு சொன்னேன். சரிமானி தந்தாங்க. அல்லேலூயா. 2 குடும்பம் தாகம் தனிய. அல்லேலூயா. சிறியதுதான். அவர் சிறியவனை புலிந்து தூக்குறவர், அவர் சிறியவனை உயர்த்துகிறவர், அவர் ஒன்றுமில்லாதவளை உயர்த்துகிறவர். அவர் சிறியவனை பச்சொல்லாரு, நான் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கியோனே, ராஜாக்களோட பிரபுகளோட நான் உன்னை உட்காரப்பேன். ஆனால் உட்காரும் போது தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், உயர்த்தும் போது தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதான் ரொம்ப ஒரு இது. ஹல்லேலூயா. 2 ரூபா காணிக்க போடுறதுல எப்படி செல்வேன், 200 ரூபா போடுறோம் எங்கேயும் போனாலும். இந்த ஆலித்து மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம கடைப்பிடிக்கிறது உறுதி, அப்போ தான் நம்ம தாழ்த்தது உறுதி. எப்படி உயர்த்த போகிறார் அவளை உங்களுக்கு கண்மலை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதை நிறுத்திட்டாரி நம்ம விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். சொல்லுமாப்பட்ட உன் கண்கள் பார்க்கட்டும்பா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? உம்முடைய கண்கள் என்னை பார்க்கட்டும், உம்முடைய கண்கள் என்னை பார்க்கட்டும், உம்முடைய கண்கள் என்னை பார்க்கணும் டேடி. நீர் என்னை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா உம்முடைய கண்கள் பார்த்தா. ஹல்லேலூயா. எஸ்தரை வாஸ்தி செய்திக்கு எடுக்கும் பொழுதுல கிடையாது. ஹல்லேலூயா. அந்த எஸ்தர் சொன்னாங்க, உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்தது. அப்படி கிருபை பற்றி அவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்பாவுடைய கண்கள் உங்களை உங்க மேல பதிக்கப்பட போகிறது. அவருடைய கண் உங்க மேல அவருடைய கண்கள் பதிக்கப்பட போகிறது. அவர் உற்று நோக்க கண்களோ நீங்க பார்க்கிறது. அக்கினி சோலை கண்கள் உடையவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய பிரசனைங்க இருக்கிறது. அவர் பிரசனை பாடும் பொழுதே நான் உணர்வேன், பாடும் பொழுதே நான் அதை உணர்ந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு பிரசனை இறங்குது, எவ்வளவு மகிமை கூடுது, எவ்வளவு இந்த நாட்களில் போன வாரத்தோட இந்த வாரம் எனக்கு பிரசனத்தை பார்த்தேன். அவர் பிரசனை உணர்ந்தது, மூடிக்கொண்டே இருந்தது. இந்த வழிபடத்தில் இருக்கும் பொழுது இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்னுடைய விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரச்சனை இறங்கி இருக்கிறதுக்க நன்றி, உங்க கிருபை இறங்கி கொண்டே இருக்க நன்றி, உங்க மகிமை கூடாரத்தை மூடதுக்காக நன்றி, உங்க செக்கினா மகிமை மூடதுக்காக நன்றி, உங்க செக்கினா மகிமை மூடதுக்காக நன்றி, உங்க பிரச்சனைகளை மூடுறதுக்காக நன்றி, உங்களுடைய உச்சி நோக்க கண்கள் எங்களை பார்க்கிறதுக்காக நன்றி. இந்த ஏழையை பார்க்கிறீரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை பார்க்கிறீரப்பா, தள்ளப்பட்ட என்னை பார்க்கிறீரே, புறக்கணிப்பட்டு நின்று உங்களுடைய கண்கள் என்னை கண்டதே, தூசிக்கப்பட்டு நின்று உங்களுடைய கண்கள் என்னை கண்டதே, அவமானப்பட்டு நின்று உங்களுடைய கண்கள் என்னை பார்த்ததே. ஹல்லேலூயா. இதோட நான் இருக்கதோட மரித்தல் நினைத்தேன், ஆனா உங்களுடைய கண்கள் பார்த்து இந்த உயிரோட வைத்து அந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்க போறோம். ஆமென். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த நான் நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல, ஆமென். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த சரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். விசுவாசத்தோட உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
ஆண்டவரே. பரலோகம் ஓடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் பதிக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம் தான் நம்ம பயப்படணும். தேவனுக்கு மாத்திரம் தான் பயப்படணும். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். எந்த மந்திர சூனியத்துக்கும் பயப்பட வேண்டாம். சகோதரி சொன்னது போல உண்மையாயிருந்தா பரிசுத்தமாயிருந்தா முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும். ஆமென். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஆசனுடைய கால்களுடைய பாதரட்சை பரிசுத்தமாயிருந்தா தண்ணி குவியலா நின்னதை போல நாவு பரிசுத்தமாயிருந்தா ராஜா ஆசாருடைய உதரடுகள் அறிவை காக்குடி வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்மா அவருடையது, ஒளி அவருடையது, அழைப்பு அவருடையது, அவர் சித்தத்தின்படி. ஆமென். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கண்கள் என்னை பார்த்ததே, உம்முடைய கண்கள் என்னை பார்த்ததே, உம்முடைய கரம் என்னை தொட்டதே, உம்முடைய கால் என்னை தொட்டதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய கண்கள் என்னை பார்த்ததே, உம்முடைய கரம் என்னை தொட்டதே. எனக்கு விரோதமாய் எழுந்த சதிகளை உம்முடைய செங்கல் நீட்டப்பட்டதே. எனக்கு விரோதமாக உருவாக்க மாந்திர சூனியங்களை அழிக்க வல்லமை வெளிப்பட்டதே. எத்தனை எழுமனால், எத்தனை படை எழுமனால் உனக்குள் இருக்க படை பெரிய படை. அநேக தூதர்கள், அநேக தூதர் உண்டு. மனசுக்கு பயப்பட வேண்டும். எனக்கு தூதர்கள் உண்டப்பா. நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டும். நான் மனுஷனை நம்பல. என் கண்கள் உமே பார்க்க. உலகம் தூக்கி போடலாம், உலகம் உங்களை உதறலாம். அவர் அன்பு போதுங்க, அவர் கிருபை போதுங்க, அவர் தயவு போதும். நான் சொல்றேன், ஒரு ஆசாரியனா அவர் ஐஸ்வர்யம் உங்களுக்கு போதும். இனி நீங்க அலைந்து திரிவதில்லை. உங்க அவருடைய ஐஸ்வர்யம். ஒரு சாபம் பாவத்தை அவர் சுமந்துட்டார். ஒரு விசுவாசம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்வார்கள். ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே அவன் எல்லாத்திலும் உண்மையா இருப்பான். சோத்திரம். மோசையோடு இருந்தது போல உன்னோட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக முடியும், உன்னை கைவிட முடியும். உண்மைதான். என் தாசனாகிய மோசே அவன் எல்லாத்திலும் உண்மையா இருப்பான். இந்த உண்மையான ஆசிரத்தோட கடந்து போக போறீங்க. செழிப்பாடு கடந்து போக போறீங்க. ஆராதனை வேளையில கர்த்தருடைய கிருபை. ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி நல்ல நேசரே. வைராக்கியமா வாழ போறோம். வைராக்கியமாக. ஆமென். ஒரு சபதுரி நான் வாழ்ந்தால் உம்மோடுதான்.
நான் மரித்தாலும் உம்மோடு சொல்லுமா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தால் உள்ள சொல்லட்டுமா, உள்ள சொல்லட்டுமா, கோடி கோடியா எனக்கு ஆசீர் வந்தாலும் என் வாழ்க்கை உமக்காடி உள்ள சொல்லுகிறதா? என்னை சுற்றி அநேக சொத்துக்கள் எடுத்தாலும் என் உள்ள உமக்கடி சொல்ல முடியுமா? என் பிள்ளைக்கு 100 சவரன் பழமனு பண்ணினாலும் என் உள்ள வந்து உமக்கடி சொல்ல முடியுமா? நான் மெத்தையில இருந்தாலும் என் உள்ள உமக்கடி சொல்ல முடியுமா? அந்த ஆத்துமா பாரும். ஆமே, பேழை வெறுமையா கிடக்கிறதே, நான் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. ஓ என் மகிமையின் தேவனே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும். ஆமென் சொல்லுமா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தால் உள்ள சொல்லுகிறதா? உள்ள ஒப்பு கொடுக்கிறதா? உள்ள அர்ப்பணிக்கிறதா? உள்ள உடன்படிக்கை பண்ணுகிறதா? உள்ள உடன்படிக்கை பண்ணுகிறதா? ஆமென். உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் என் இயேசுவுக்காய், நான் மரித்தால் என் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையைத்தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தால் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தால் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தார். கரத்தை விரித்து கேட்போமா? ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேக மையா. ஆத்தும பாரத்தை தார். என்னை அபிஷேகத்தால் நிரப்ப மாட்டாரு, என்னை சத்துரு தொடக்கூடாது ஆண்டவரே. கவலையை உருவாக்குறது என்ன காரணம்? அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த தாவீதின் மேல் உச்சப்பட்ட அபிஷேகம் எனக்கு உச்சப்பட்ட ஆண்டவரே. ஆமென். ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா சாபம் பாவம் நீங்க உங்க ரத்தம் என்னை கழுவிரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை உங்க ரத்தம் என்னை கழுவட்டும். அந்த அபிஷேக கோப்பி தவிலும் அந்த கோப்பின் அபிஷேக தைலம் என் சர்ச்சில் உச்சப்பட்ட ஆண்டவரே. ஓ ராஜா. ஆமென், 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 ஆமென் ராஜா. என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்
நேரம், அவங்க ஒரு அருகில நிக்கிற நேரம், அவர் உங்களை தொடுகிற நேரம், அவர் உங்களை உயர்த்துற நேரம். ஆமென். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியான சொல்லவா ஆவியானவர் விருப்பமா பரல சந்தோஷப்படுகிறது. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை விசுவாசம், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியா. என் வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியா. விசுவாசம், என் வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவி. ஆமெனப்பா. என்ன காணாதப்பா, அபிஷேகம் காணாதப்பா, கிருபை போதாதப்பா, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, வளர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியான். உலர்ந்த கிடக்க வாழ்க்கை உயிரிழந்து விட்டது, உலர்ந்து கிடந்த வாழ்க்கை உயிரிழந்து விட்டது. அல்லேலூயா. வெட்டாந்தரை நீருற்றா மாறிவிட்டது. ஓ, செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி வழி திறந்தாரோ அதே வழி. ஓ, மகிமை தேவனே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எதிலெல்லாம் உயிரடையணுமோ உயிரடையத்தக்க கலவீனமா, கஷ்டமா, கண்ணீரா, நோயா, கவலையா, உலர்ந்த எலும்புகள் உயிர் சாதாரணமான ரமசா ஒரு சாதாரணமான உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவர். என்னையின் எலும்புகள் ஆண்டவரே குடும்பத்தில் உலர்ந்து எதுவுமே இருக்கக்கூடாது. உயிரிழந்தது உயிரிழந்ததுதான், உயிரிழந்து உயிர்ந்ததான். ஆமென். இனி வெட்டாந்தரை இல்ல, அது நீர்விட்டதான். ஆமென். விளக்கு எரிச்சது எரிந்ததான், வெளிச்சம் கொடுத்தது கொடுத்ததான். ஓ, மகிமை தேவனே, உலர்ந்த எலும்புகள். ஆமென். ஆவியானவரே, என்னை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஓ ராஜா, உரி
நேரம் ஓ ராஜா அந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்புத ஓ எல்லா சதிகளை அட்டம் பண்ணி அந்த தாவீதை ராஜாவை மாற்றினாரே. ஓ ராஜா ஓரி வசாதாரை மனரவோ அபிஷேகநாதரே அபிஷேகநாதரே அனல் மூட்டும் தெய்வமே அபிஷேகநாதரே அனல் மூட்டும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே ஓ ரவசாதார மனரம் ஆமே ஆமே செக்கினா மகிமை ஓ ஆனந்த தைலோ ஓ ரவசாதரி துரிக்கா பாபா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு சிறிய தீக்குச்சி தான், அதை வெட்டி போட்டவர் அது காட்டு தீயை போல அது பற்றி எரியும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஓ மகிமையின் தேவனே என்னை மறுரூபமாக்கோ என்னை மறுரூபமாக்கோ என் மகிமையின் தேவனே என்னை மறுரூபமாக்கோ ஓ ராஜா ஓ பாரா ஓ பாரா மகிமை 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 ஓ பாரா பாரா மகிமை 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 வானம் திறந்த மகிமை மகிமை இது எழுப்புதல் மகிமை வானம் திறந்த ஓ மகிமை மகிமை இது எழுப்புதல் மகிமை ஓ பாரா ஓ பாரா மகிமை 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 ஆனந்த தாயிலோ ஓ எங்கு வீசுதே மகிமை மகிமை ஆனந்த தாயிலோ ஓ எங்கு வீசுதே மகிமை மகிமை ஓ மகிமை மகிமை ஓ மகிமை மகிமை ஓ மகிமை மகிமை ஓ பாரா ஓ பாரா மகிமை மகிமை ஓ மகிமை மகிமை வானம் தீர்ந்த மகிமை மகிமை எனக்குள்ள எழுப்புதல் வேணும் ஆண்டவரே எனக்குள்ள எழுப்புதல் என் வீட்டுல சதிகளை அழிக்கணும் எனக்குள்ள ஜெபம் மந்திர சூரியங்களை அழிக்கணும் எனக்குள்ள ஜெபம் என் தேவன் ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்தணும் என் தேவன் எனக்குள்ள இருக்க தெய்வம் அல்லேலூயா ஓ வானம் தீரந்த மகிமை மகிமை ஓ வானம் தீரந்த மகிமை மகிமை இது எழுப்புதல் மகிமை ஓ எழுப்புதல் மகிமை ஓ எழுப்புதல் மகிமை ஓ எனக்குள்ள வேணும் முத எனக்குள்ள என் வீட்டில் இருக்க அசுத்தத்தை அழிக்க என் வீட்டில் இருக்க மந்திரத்தை அழிக்க என் வீட்டில் தரித்திரத்தை அழிக்க என் வீட்டில் இருக்க பெருத்தை அழிக்க அல்லேலூயா எனக்குள்ள இந்த எழுப்புதல் ஓ வானம் திறந்த மகிமை மகிமை ஓ எழுப்புதல் மகிமை ஓ எழுப்புதல் மகிமை ஓ பாரா ஓ பாரா ஓ மகிமை சாத்தானுடைய சதிகளை அழிக்கிற மகிமை சத்துருடைய சதிலாம் இந்த நாட்கள ஓ பிசாசுடைய கிரைகளை அழிக்க மகிமை ஓ பரிமள தாயிலோ எதுக்கு வீசுதே மகிமை மகிமை ஓ பரிமள தாயிலோ எங்க வீசுதே மகிமை மகிமை ஓ மகிமை மகிமை ஓ பாரா கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய எழுப்புதல் என்னை சுற்றி இருக்கிற சத்துரு அறிந்து கொள்ள என்னை சுற்றி இருக்கிற மாந்திரவாதி அறிந்து கொள்ள என்னை சுற்றி இருக்கிற சதிகள் அழிக்கப்பட என்னை தாட்டி என்னை கீழே தள்ளு
அப்பா அப்பா உங்க நாமம் உயரணுமே. அப்பா என் மூலம் நாமம் உயரணுமே. இயேசுவே தாவீது குமாரனே கூப்பிடுவோமா? தாவீது குமாரனே, தாவீது குமாரனே, அண்ணால் கொம்பை உயர்த்தினரே, ஓ ராஜா, நான் இருக்க விடத்துல உங்க நாமம் மகிமைப்படணும். ஹalleluya. ஓ ரெசதுரி ரீ ரீ ரிஷி என் கம்பங்கள் உயரணும். நம்முடைய சமத்துல கண்ணீர் வடித்தது, இனி நான் கண்ணீர் வடிக்க கூடாது. ராஜாவுக்காக நான் எழும்பணும், தேவனுக்காக நான் பிரகாசிக்கணும். தேவனுக்கு ஏதாவது என்ன கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் ஆமென் ஹalleluya. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நாட்டத்தவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே, என்னாலும் நாட்டத்தவரே. ஏதோ இல்லை எந்த கவலை இல்லை, துணையாளர். அம்மேனப்பா துணையாளர் உன்னை விட்டு விலக மாட்டார் மகளே. யாக்கோபின் தேவன் உன்னோடு இருக்கிறார். எத்தனை சோதனை வந்தானே, யாக்கோபின் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ கலங்காதே, நீ தீங்கியாதே. கர்த்தருடைய கரம் உன் மேல் அமருகிறது. கர்த்தருடைய கரம் உன் மேல் அமருகிறது. கர்த்தருடைய கரம் உன் மேல் அமருகிறது. யாக்கோபின் தேவன் உனக்கு கேடகமா திருகமா இருக்கிறார். ஹalleluya. நம்புற ஒவ்வொருத்தருக்கும், விசுவாசத்தை ஒவ்வொருத்தருக்கும், கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆமென். ஏதோ இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை. சொல்லுமா? ஏதோ இல்லை, இனி கவலை இல்லை, இன்ப துன்பம் இல்லை, இனிமே கண்ணீர் இல்லை. ஓ மகிமைப்படுத்த நேரம். சொன்னதை செய்து தகப்பனவர், ஓ சொன்ன சொல்லை காப்பாற்ற தெய்வம், வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாயின் கருளை வேர்பிரித்தவர் உண்மை உள்ளவர். ஓ ராஜா, அவருடைய பிரசனம் ஓடுகிறது. அவர் மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த செக்கினம் மகிமை உங்களை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த செக்கினம் மகிமை. ஓ ராஜா, ஓ அவருடைய பிரசனம். ஓ பாபா சதுரி. ஆமென். ஏதோ இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர். ஆமென். ஓ ஏதோ இல்லை என்ற கவலை. ஆமென். துணையாளர் விட்டு விலகவில்லை, சொன்னதை செய் தகப்பனவர். ஓ சொன்னது பக்கு மாற மாட்டாரு. நம்ம மாறுவோம், நீங்க மாறலாம். என் ராஜா மாற மாட்டாரு. ஓ உடன்படிக்கை பண்ணு. சொன்ன ரீசா ரீகமா ரீ நான் மாற மாட்டேன் ஆண்டவரே, நான் மாற மாட்டேன் ஆண்டவரே. ஓ ராஜா, ஓ ஓ எப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாக்கோபின் தேவன். எத்தனை பேர் என் தேவனை வளர்ந்தீங்க? எத்தனை பேர் என் தேவனை வச்சிருக்கீங்க? ஓ ஓ ரிஷி. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்ற துணை. அவரே துணைமா, மனுஷன் துணை இல்ல. அவரே உனக்கு துணை. மனுஷனுடைய ஆசீர்வாதம் இல்ல, அவரே உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். ஓ எனக்கென்ற துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்
அவமானம். எப்படியா இருந்தாலும் ஆத்மா பரலோகத்தை சேர்க்கணும். என் பரலோகத்துல எங்க அப்பா சந்தோஷப்படும். எதுக்காக இந்த நிந்தை வாங்குறான்? எதுக்காக இந்த அவமானத்தை சமைக்கிறான்? அவரே அவமானப்பட்டாரே, அவரே தூசித்தார்களே. ஆமென் ராஜா. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் விசுவாசம். என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்போய் இருவரே, நான் நம்போய் இருவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆமென். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அல்லேலூயா. நன்றி சொல்லி ஒரு பாட்டை படித்து முடிப்போமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் நான் உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. நான் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. என் உறவுகளை கண்ணீர் வெட்ட நாட்கள் இனி என் உறவுகளை என் அப்பா எனக்கு ஆண்டவரே எல்லா இடத்திலையும் உச்சி திறந்தீரே, எல்லா அடைக்கும் திறந்துட்டீரே. நீர் அடைத்தா யாரும் திறக்க முடியாதப்பா. ஆனா நீங்க திறந்தாலும் யாரும் முட்ட முடியாதல்லவா. நம்மை உயர்த்தணும் ஆண்டவரே. ஆமென் ராஜா. உம்மை உயர்த்தி உயர்த்தி எழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் தொழுதையா. காரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம். சுமைக்கு உங்க கரத்தை
அப்பா தொடக்கிற நேரம், அப்பா அப்பா ஆற்றுத நேரம். ஆமே, அந்த காயத்தை அவர் தொடக்கிற நேரம், அவர் உங்க கண்ணீரை தொடக்கிற நேரம். ஆமே, கண்ணீரெல்லாம் தொடக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். என் கண்ணீரெல்லாம் கண்ணீர் தொடச்சிட மாட்டோம். என் பெடுக்கையில் இனி கண்ணீர் இருக்கு. என் காயத்தை ஆற்றிருக்காண்டவர். எத்தனை பேர் என்னை காயப்படுத்தியிருப்பாங்கப்பா, எத்தனை பேர் என்னை நோகடிச்சிருப்பாங்கப்பா. என் காயத்தை தாற்றிருங்கப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, நீங்க தான்ப்பா அந்த காயத்தை ஆற்றும். எத்தனை பேர் மூலம் நான் காயப்பட்ட ஆண்டவர், எத்தனை மனுஷன் மூலம் கண்ணீர் வடித்த ஆண்டவர். அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம், அந்த காயத்தை ஆற்றுகிற நேரம், அந்த நிந்தியை அவர் சுமக்கிற நேரம், அந்த காயத்தை ஆற்றுகிற நேரம், அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம். ஓ ஓ ராஜா, உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆமென், ஆமென். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். என் கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி, நன்றி. ஒரு சிறிய பிள்ளையை நம்ம தூக்கம் சுமப்போம். நீ நடக்க முடியலன்னா உன்னை தொழ வச்சு சமைக்கப்பா. ஆனா நம்ம எவ்வளவு பெரிய வருவா, நம்மளை சுமக்கிறாங்களே அப்பா, நம்மளை சுமக்கிறாங்களே. மகனே, நான் உன்னை சுமக்கிறேன்ப்பா. உன் பலவீனத்துல நான் உன்னை சுமக்கிறேன் மகனே. என் மகளே, உன் பலவீனத்துல உன்னை சுமக்கிறேன். நீ துக்கமா இருக்க சில அந்த துக்கத்தை ஆற்றுற, நீ கண்ணீர் வடிக்க சில உன் கிட்ட அந்த கண்ணீரை துடைக்கிறேன். எனக்கு வழி திறக்கிறேன், எங்க சில திறக்கிறேம்மா, நான் திறக்கிறேம்மா. எத்தனை வடை திறந்திருக்கேன். இன்னைக்கு உனக்கு திறந்த வாசலோட கடந்து போகணும். யாரும் அடைக்க முடியாத ஒரு திறந்த வாசலோட, யாரும் திறக்க முடியாது, யாரும் அடைக்க முடியாது. அவர் தான் திறக்கணும், அவர் தான் பூட்டணும். அவர் இதுவரைக்கும் பூட்டி வச்சிருந்தா அவர் திறந்தவங்களை ஏன்னா யாரும் பூட்டாத அளவுக்கு, மந்திரம் தொடாத அளவுக்கு, சத்துரு தொடாத அளவுக்கு, மனுஷனை தொடாத அளவுக்கு ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசலோட கடந்து போனா கர்த்தருடைய மகிமை. ஓ ஈசாபாதூர், ஹல்லேலூயா. அவர் திறந்தா எந்த சாபமும் இல்லை. சாபத்தின் மூலம் என் வீடு தரித்திரமோ, சாபத்தின் மூலம் எனக்கு நிம்மதி இல்லையோ, அவர் திறந்த சாபம் இல்லை. மந்திரத்தினால என் கஷ்டம் நீங்களையோ, அவர் திறந்த மந்திரம் இல்லை. அவர் திறந்த பலவீனம் இல்லை. எப்படி அவர் உங்களை சுமக்கிறார், அவர் சுமக்கிறார், காலமெல்லாம் சுமக்கிறார். அவர் வரையில கிட்ட போத்தட்ட சுமக்கிறார், ஏந்துகிறார், தாங்குகிறார், உதவி செய்கிறார். ஓ கிருபை அளிக்கிறார், ஓ கிருபை அளிக்கிறார். ரவா ரிசி ரிசி ரிசி. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரின் மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா உன்
கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஓ அப்பா, உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா, கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் சொல்ற வார்த்தை சொல்லி அப்பாவை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் இந்த பரிசுத்தரை சொல்லுமே. ஹல்லேலூயா. கேள்வியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். முழு உள்ளத்தோட சிறுபிடிகள் எல்லாமே கேள்வியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கேள்வியின் மத்தியில் வாசமடைகிற என் தேவனாய கர்த்தர், அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கருத்தை தட்டுமா? அப்பா நீர் பரிசுத்தர், நானும் பரிசுத்த உள்ளத்தோட ஒரு நாள் வருகையில என் தேவனாய கர்த்தரை நாமும் பயப்பட அந்த பரலோக ராஜ்யத்திலும் இதே வார்த்தை ஓ மறுரூபமாகி அந்த பரிசுத்தரை, அந்த உன்னதரை, அந்த பரலோக ராஜ்யத்திலும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லத்தக்க அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, அந்த